நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 14. பகைவனை மாற்றிய புன்னகை. மக்காவில் வாழ்ந்த ஒரு வயதான மூதாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை வெறுத்தார். இதனால் அந்த ஊரை விட்டே வெளியேற முடிவு செய்து தன் வீட்டு மூட்டைகளை தூக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் அவதிப்பட்ட கிழவிக்கு உதவ முன்வந்து அந்த பாரமான மூட்டையை தன் தலையில் சுமந்து கொண்டு அவரோடு நடந்தார். வழியெல்லாம் அந்த மூதாட்டி, முகமது என்பவரை நம்பாதே, அவர் ஊரை கெடுக்கிறார் என்று அந்த நபரிடமே நபிகளாரை பற்றி புறம் பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் அந்த நபர் கோபப்படாமல் அமைதியாக புன்னகைத்தவாறே மூட்டையை சுமந்து வந்தார். ஊர் எல்லை வந்ததும் மூட்டையை கீழே இறக்கினார். கிழவி நன்றியோடு, இவ்வளவு நல்லவராக இருக்கிறாயே, உன் பெயர் என்ன என கேட்டார். அதற்கு அவர், தாயே, நீங்கள் வழியெல்லாம் யாரை திட்டி வந்தீர்களோ அந்த முகம்மது நான் தான் என்றார். நபிகளாரின் இந்த உயரிய குணத்தைக் கண்டு அதிர்ந்த கிழவி தன் தவறை உணர்ந்து அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றார். கதையின் படிப்பினை: தீமையை நன்மையால் வெல்லுங்கள். நம்மை ஒருவர் வெறுத்தாலும் அவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையே அவர்களின் மனதை மாற்றும் சிறந்த ஆயுதம். அமைதியும் பொறுமையும். அவதூறுகளுக்கு கோபத்தால் பதிலளிக்காமல் பொறுமையோடும் புன்னகையோடும் கடந்து செல்வதே உண்மையான இஸ்லாமிய பண்பு. நன்றி. தொகுப்பு: அப்துர்ரஹ்மான் இப்னு முஹம்மத் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.